இருக்க சீரறியச் செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எடை மறவாத சாந்த வாழ்வழித்தோம் என் சந்தோஷ செய்தி இதுவே குருவே, என் சந்தோஷ செய்தி இதுவே. வளம் போட்டேன். இன்றைய தவத்தை சிறப்பாக வழி நடத்தி தந்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. தொடர்ந்து ஞான களஞ்சிய கவி விளக்கம் ஞானமும் வாழ்வும் தலைப்பில் மனிதருள் வேறுபாடு, அதிலே 12வது காரணமாகிய சந்தர்ப்பம் என்ற தலைப்பில் விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைப்போம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, மனிதருள் வேறுபாட்டுக்கான 16 காரணங்களை பற்றிய சிந்தனையில் இப்போது 12வது காரணம் சந்தர்ப்பம். இதை பற்றி சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்கிறோமே, அதுதான் சந்தர்ப்பம். we can create opportunity என்று சில மேதைகள் சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி ஒன்றும் மனிதனாக ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்க முடியாது. அதுக்கு பேர் திட்டமிடுதல் அல்லது சூழ்ச்சி செய்தல், இது போன்ற ஒரு பெயரை சூட்டலாமே தவிர அதுக்கு சந்தர்ப்பம் ஆப்பர்ச்சுனிட்டி என்ற பெயர் அல்ல. சந்தர்ப்பம் என்றாலே இயற்கையாக வந்தமைகின்ற ஒரு வாய்ப்பு. அது நல்லதற்காகவும் இருக்கலாம், தீயதற்காகவும் இருக்கலாம். ஆனால் நல்ல சந்தர்ப்பம் சொல்வார்கள். நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும் அப்படின்பா. இப்ப இந்த நல்ல சந்தர்ப்பம் என்பது புண்ணிய பதிவின் வெளிப்பாடு. இறைவன் அளிக்கின்ற கொடை. இதை தவறாது பயன் கொண்டால் சிறப்படையலாம். தவற விடுகின்ற அறியாமைக்கு விளைவாக நட்டமும் துன்பமும் நோய்களும் சந்திக்க நேரிடும். வாய்ப்பு வருகின்ற போது பயன் கொள்ளணும். நழுவ விட்டா தானாக புண்ணியம் செயல்பாட்டுக்கு வருமா? வராது. எனவே உழைப்பின் மூலமாகத்தான் ஒரு விளைவை சந்திக்க முடியுமே தவிர சந்தர்ப்பம் மட்டுமே ஒரு மனிதனை மேன்மைக்கு கொண்டு வர முடியாது. இவனுடைய உழைப்பும் கூட சேரணும். அப்ப வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய திறம். எப்படி ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்ப அந்த வாய்ப்புக்காக சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கிறது. அமைதியா காத்திருக்கும். அந்த பொருத்தமான மீன் வருகின்ற போது இதுவரைக்கும் காத்த அமைதியை தவிர்த்து மிக விரைவாக அதை கவிக்கொள்ளும்.
தன்னை கடந்து போவதற்கு முன் அது கவிரும். இது போல வாய்ப்பை தவறவிடாமல் பயன் கொண்டவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். வாய்ப்பை தவற விட்டு விட்டால் எந்த மேன்மையும் சந்திக்க முடியாது. அதனால்தான் எப்போதும் விழிப்பு நிலையோடு இருக்க வேண்டும். வாய்ப்பு வருகின்ற போது அதை தவறவிடாது பயன் கொள்ள வேண்டும். இப்போ மனவளக்கலை பயிற்சிகள் வாழ்க்கையின் அஸ்திவாரம் என்றே சொல்லலாம். இதன் மூலமாக பல நன்மைகளை பெற முடியும். இது எல்லோருக்கும் தெரிந்த செய்தியா? வேதத்திரி மகர்ஷி யார் என்பதே கோடிக்கணக்கான பேருக்கு தெரியாது. தமிழ்நாட்டிலேயே எத்தனை பேருக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா 70-80% மக்களுக்கு தெரியாது. ஆலியார்னு சொல்லி அதுக்கப்புறம் ஓஹோ போயிருக்கேன், பார்க்குக்கு போயிருக்கேன், டேமுக்கு போயிருக்கேன்பாங்க. அதுக்கு பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லணும். அதுக்கப்புறம்தான் கேட்பார்களே தவிர மகரிஷி வேதத்திரி மகர்ஷி யாருன்னு கேட்டீங்கன்னா குருவஞ்சேரியிலேயே பல பேருக்கு தெரியாது. அது மாதிரி நல்ல கருத்துக்களை தந்த ஒரு குருவை யாரும் நினைவில் கொள்வது இல்லை. இன்னும் சில பேர் நான் தவ மையம் நடத்திட்டு இருந்த போது, பொறுப்பாசிரியர் இருந்த போது மகர்ஷிட்ட தீட்சை பெற்றேன். அதுக்கப்புறம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் செய்ய முடியலைங்க. பிபி தாறுமாறா ஆயிப்போச்சு. தவம் செஞ்சா குறையும் இல்லையா, அதனால மறுபடியும் ஞாபகம் வந்தது அப்படின்ட்டு வருவாங்க. அப்ப மகரிஷிகிட்டையே தீட்சை பெற்றவருக்கு ஏன் தொடர்ந்து பயிற்சி செய்ய முடியாமல் போனது? அந்த வாய்ப்பை ஏன் அவர் தக்க வைத்துக் கொள்ளவில்லை என்றால், அந்த வாய்ப்பிலே இவன் பயன்பெற வேண்டும் என்ற விதி அதுல அழுத்தம் தரவில்லை. அறிமுகப்படுத்தியது, அதை வைத்து பயன் கொண்டவர்களும் உண்டு. அதை அலட்சியப்படுத்தி தவறிவிட்டவர்களும் உண்டு. பயன் கொண்டவர்கள், தொடர்ந்து பயிற்சியை செய்தவர்கள் வாழ்க்கையிலே மேன்மை பெற்றிருக்கிறார்கள். தவறவிட்டவர்கள் அந்த மேன்மையை அடைய முடியவில்லை. எனவே ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்ற போது தவறவிட்டால் மறுபடியும் அதே போல் ஒரு வாய்ப்பு வருவதற்கு நீண்ட காலமாகிவிடும். அதற்குள் எத்தனையோ மாற்றங்கள், உடல் ரீதியாக, வாழ்க்கை ரீதியாக, உறவு ரீதியாக எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்துவிடும். எல்லாம் மருந்துக்கு கட்டுப்படாத அளவுக்கு போன பிறகு மீண்டும் வந்து நான் பயிற்சி பண்றேன்னு சொன்னா எப்போ இந்த வியாதியை தீரும்? எனவே இறைவன் நமக்கு கதவை திறக்கின்ற போது அதை தவறவிடாது பயன் கொள்ள வேண்டும். ஒரு ஆத்ம சாதகத்துக்கு வந்தவர் விளக்கங்களை தொடர்ந்து பிடித்து கொண்டு தினசரி தவம் செய்து நல்ல கருத்துக்களை படித்து சிந்தித்து விடாமுயற்சியோடு ஈடுபாட்டுடன் வாழ்ந்தால் நிச்சயமாக ஒரு அற்புத வாழ்க்கையை சந்திக்கலாம். கடைசி காலத்துல ஏமாந்துட்டேன சார் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கல்களை யார் தீர்க்க முடியும்? வந்த நோய்களை உடனே எப்படி சரிப்படுத்த முடியும்? எனவே பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர். அப்ப அந்த பிரிவென்ஷனுக்கான வாய்ப்பு தான் சந்தர்ப்பம். சரி, இது காலத்தை சம்பந்தப்படுத்திருக்கு இல்லையா? வாய்ப்பு என்பது ஒரு நாள் வருவது தானே, ஒரு நேரத்தில் தோன்றுவது தானே. அப்ப இது காலம் அறிதல் என்று சொல்லலாம் இல்லையா? வாய்ப்பு என்பது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கின்ற நேரம், அந்த நேரத்தை தவறவிடாது பயன் கொள்வது என்று சொல்லலாம் இல்லையா?
வள்ளுவ பிறந்தகை அதை காலம் அறிதல் என்கிறார். எந்த காலத்தில் ஒரு செயல் தொடங்கினால் அது சிறப்பாக அமையும் காண சந்தர்ப்பத்தை காத்திருப்பது. வேதத்திரத்தையும் குரலையும் இணைத்தால் இப்படித்தான பொருள் வரும். இயற்கையை புரிந்து மதித்து எண்ணம் சொல் செயல்கள் அனைத்திற்கும் என்ன விலை வரும் என்று கணிக்கின்ற அறிவின் சிறப்பு தானே ஞானம். திறமையும் நோக்கமும் இன்ஹரண்ட் கேரக்டர்ஸ், உள்ளார்ந்த சிறப்புகள். தொடர்ந்து வருகின்ற கர்ம வினைகளின் தாக்கம் சஞ்சித கர்மா அல்லது பிராப்த கர்மா சில சமயங்களில். இந்த இரு வகை வினை பதிவுகளின்படி ஒரு மனிதனுடைய திறமையும் நோக்கமும் அமையும். அதற்கு தகுந்த காலம் அது இயற்கை விதிக்கு உட்பட்டது. இப்போ திறமை இருக்கு, வாழ்க்கையில் மேன்மை அடைய வேண்டும் என்ற நோக்கம் இருக்கு. ஆனா நினைத்த உடனேயே துவங்கிவிட முடிகிறதா? வெற்றி வந்து சேர்ந்துருமா? எத்தனையோ தலைவர்களுடைய விஞ்ஞானுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். கடைசி ஒரு 10-15 வருடம் புகழுக்காகத்தான் அத்தனை காலம் பார்க்கப்பட்டிருப்பார்கள். மகர்ஷி வாழ்க்கை எடுத்து பார்த்தாலும் கூட ஆழியாரிலே நிரந்தரமாக ஒரு அறிவு திருக்கோவிலை கட்டி 84ஆம் வருஷமோ 85ஆம் வருஷமோ அப்பதான் கோவை மக்களுக்கு கொஞ்சம் பிரபலமாக அறிமுகமாகிறார். 2006 வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார். அப்போ 86 2006 வரைக்கும் எத்தனை வருஷங்க? ஒரு 40 வருஷமா? 90 இல்ல, 2085ன்னா 15 வருஷம், இதுல ஒரு 6 வருஷம், 21 வருஷம் வச்சுங்களேன். ஸோ 95 வயது முடித்தவர் 20 ஆண்டுகள் தான் புகழ் உச்சிக்கு வருகிறார். அது வரைக்கும் அவர் பட்ட பாடு நாயப்படாத பாடுன்னு சொல்லுவாங்களே. எத்தனை அலட்சியங்கள், அவமானங்கள் இதெல்லாம் தாங்கிக்கிட்டல சேவை செய்து கொண்டிருந்தார். அப்ப 95 ஆண்டுகளிலே 20 ஆண்டு உச்சம் தொடுவதற்காக 75 ஆண்டுகள் காத்திருந்திருக்கிறார். இன்றைக்கும் யார் யாருக்கோ கலைமாமணி பட்டம் தர்றாங்க, அந்த பட்டம் இந்த பட்டம் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அரசாங்கமாகட்டும் இல்லை மத்திய அரசாங்கமாகட்டும் மகர்ஷிக்கு ஏதாவது பட்டம் கொடுத்துருக்காங்களா? ஒருத்தரும் திரும்பி பார்க்கறது இல்லை. எனவே தன்னுடைய வாழ்க்கையே மக்களுக்கு என்று அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் பெற்ற வெகுமதி என்னன்னு பார்த்தீங்கன்னா அலட்சியம்தான். அதான் கணசன் அழகா எழுதுவார், படித்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறுமா, பொருள் படைத்தவன் கருத்தான சபை மீறுமா, படித்தவன் படைத்தவன் யாராயினும் பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமா. எல்லாம் அரசியலுக்கு தான் முதல் மரியாதை, பணக்காரனுக்கு அடுத்த மரியாதை. அறிவுள்ளவன் எவன் கண்டு போறாங்க? யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இதுதான் சமுதாய அமைப்பு. எனவே இது வாய்ப்பு கிடைத்தாலும் மக்கள் அதை பயன் கொள்வது இல்லை. எனவே இந்த இரு வகை வினை பதிவுகளின்படி திறமையும் நோக்கமும் அது தனக்கும் தன் சந்ததிக்கும் நன்மை தர வேண்டும் என்று இருக்கணும். அதற்குரிய காலம் இயற்கை விதிக்கு உட்படுகிறது. அதனால் மனம் காலத்தை கடந்தது. காலத்தின் நுண்ணழகு என்ன? கண் சிமிட்டும் அருமசாமி சொல்லுவாங்க. அது போல மன அலைகள் எடுகின்ற காலமும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், கண் சிமிட்டும் நேரம் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஒரு எண்ணம் என்பது ஜீவாந்த அலைகளின் தொடர் நிகழ்ச்சி தான்.
எப்படி விளக்கெறிகின்ற போது தொடர்ந்து மின்சாரம் செலவாகிறதோ, இணைப்பை துண்டித்தவுடன் விளக்கு அணைந்து போகிறதோ, அதே போல ஜீவானந்தத்தின் தொடர் தன்மாற்றம்தான் எண்ணம், சொல், செயல். அதனால் மன இயக்கத்தின் நுண்ணழகை கணக்கிட இயலாது. புள்ளிகளின் அணிவகுப்பு தான் டாட் மேட்ரிக்ஸ், எண்கள், எழுத்துக்கள் எல்லாமே. இயற்கை விதிப்படி செயல் நிறைவேற்று அதுக்குரிய பலன் வருகின்ற வரைக்கும் பொறுமை காக்க வேண்டும். நமக்கு ஆபீஸ் போறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்றதுனால அரிசி சீக்கிரம் வந்துடுமா? அதுக்குன்னு ஒரு ப்ராசஸிங் டைம். அது கொஞ்சம் மாற்ற முடியும். ஃப்ளேம் தூக்கி வச்சா கொஞ்சம் வேகமாக சீக்கிரமாகும், ஸ்லிம்ல வச்சா கொஞ்சம் நேரமாகும். இதைத்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமே தவிர எந்த சூடுல எந்த நேரம் கொதிக்கும் என்பது அது நிச்சயிக்கப்பட்டது தானே. பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. அதாவது ஆந்தை, காக்கை எதுக்கு வலிமை அதிகம்? ஆந்தைக்கு தான். ஆனா பகல் நேரத்துல ஆந்தை மூக்கால் கொத்தி கொத்தி புண்படுத்தி வென்றுவிடும் காக்கை. பகல் வெல்லும் கூகையை காகை அப்படின்றார். பகல் நேரத்தில் ஆந்தையை கூட காக்கை வென்றுவிடும். இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. அதாவது சர்வ வல்லமை மிக்க அறிவை அறியாமை வென்றுவிடும். இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இப்போ ஆன்மீகத்தில் புகழ் பெற்றவர்களே ஏன் ஒரு புலன் கவர்ச்சியில சரிஞ்சு போறாங்க? யாருக்கும் தெரியாதுன்னு தப்பு பண்ணிட்டு வராங்க. ஒரு நாள் பேப்பர்ல, மீடியாக்கள்ல நாரி போக்குது. எனவே எது எந்த நேரத்தில் வெற்றி பெறும்? அது காலத்தின் கணக்கு. அப்ப காலத்தின் கணக்கை புரிந்து கொண்டால் தோல்விகளை தவிர்த்து விடலாம், வெற்றிகளை ஈட்டி விடலாம். அப்ப அந்த நேரத்தில் அறிவை புலன்கள் வெல்லுவது இயல்பு. அறிவால் புலன்களை வெல்வது உயர்வு. உலகையே வெல்லக்கூடிய நெப்போலியன் குளிர்காலத்துல சோவியத் யூனியனுக்குள்ள நுழைந்தா வெற்றி கிடைக்குமா? மரணம் வருமா? வெற்றிக்கு பதிலாக மரணத்தை சந்தித்தான். பருவத்தோடு ஒட்ட ஒழுகல், திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. திரு என்றால் திருவருள், காந்தாற்றல், இறை கருணை, பிரணவம், தெய்வம், செல்வம் என்றெல்லாம் பொருள் இருக்கு. கயிறுக்கு மூலம் நார் தானே. இப்ப நாரின் நீளம் குறைவுதான். ஆனா அதை தொடர்ந்து பின்னி பின்னி எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் கயிறாக தெரித்துக் கொள்ளலாம். அது போல எந்தெந்த பருவத்தில் எந்த செயல் செய்ய முடியும் என்பதை சந்தர்ப்பம், சூழ்நிலை, திறமை, வயது, வாய்ப்பு போன்றவற்றை கணக்கில் கொண்டு திட்டமிட்டு கர்ம யோகமாக செயல்பட்டால் முயற்சி திருவினை ஆக்கும். பருவத்தோடு ஒட்ட ஒழுகல். விதைக்கின்ற காலத்தில் தவறாமல் விதைத்திடணும். அப்பதான் அறுவடை காலத்துக்கு பயிர் இருக்கும். அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சோம்பலாக இருந்தோன்றான். அறுவடைக்கு ஒண்ணு இருக்காது. அதுக்கு ஒரு பருவம் இருக்கு. அந்த காலத்தை தவற விட்டால் மீண்டும் வாய்ப்பு கிடைக்காது. அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யேன். கடினமான காரியம் என்பது என்ன இருக்குங்க? எந்த நேரத்தில் செய்தால் அது வெற்றிகரமாக முடியும் என்று தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய அறிவு திறம் இருந்தால் வென்று கொண்டே போகலாம்.
எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள், பிசினஸ் மேக்னட்ஸ் ஒரு தொழில் சந்தித்தாலும் மறுபடியும் அதுல வந்துடுறாங்கல்ல. அப்போ அந்த அளவுக்கு திறமை, எப்படி இவ்வளவு செய்ய முடியுது என்று அதிசயப்படும் அளவுக்கு அவருடைய செயல் திறமை இருக்கும். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு குறள். உலகையே வெல்ல வேண்டும் என்றாலும் சாத்தியம்தான். விஸ்வாமித்திரர் ஆட்சியை பிடிச்சு என்ன பண்றது? அது அதிகாரத்திற்கு உட்பட்டது. மக்கள் மனங்களை கொள்ளடிக்க வேண்டும் என்றால் ஆன்மீகத்திலே சாதிக்கலாம். அப்போ கௌசிகனாக இருந்த ஒரு மன்னன் பிரம்ம ரிஷியாகின்ற போது விஸ்வாமித்திரனாக உலக நண்பனாக மாறுகிறார். இப்ப ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்ய. இந்த அறிவு திறம் எப்போ ஒரு காரியத்தை தொடங்கணும் என்ற அறிவுத்திறம் உள்ளவர்கள் காலம் கருதி இருப்பர், கலங்காது ஞாலம் கருதுபவர். ஒரு காரியத்தை எப்ப தொடங்கினா எப்ப முடியும்? இப்ப உதாரணத்திற்கு எம்ஜிஆர் அரசியல் இருந்தாரு, இப்ப விஜய் வந்திருக்கிறார். ஆனா 2 பேரும் ஒரே மாதிரி வெற்றி சந்திக்க முடியுமா என்ற கேள்வி வருகின்ற போது 2 பேருக்கும் ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர் ஒவ்வொரு திரைப்படத்திலே நல்ல கருத்துக்களை சொல்லி தான் நல்லவன் என்பதை மக்கள் மனதிலே உறுதிப்படுத்தி விட்டார். பாடல்கள் மூலமாக மக்கள் மனதிலே இடம் பிடித்து விட்டார். அப்போ ஒரு சூழ்நிலையில தனியாக கட்சி ஆரம்பிக்கிற போது முதல் எலெக்ஷன்லயே வெற்றி பெற்று விடுகிறார். என்ன சாமர்த்தியம் உள்ளவரும் அப்போ ஒன்றும் பண்ண முடியல. ஆனா அதே வாய்ப்பு இப்ப விஜய் கிடைக்குமா என்றால் கேள்விக்குறிதானே. திரைப்படம் ரொம்ப காலம் ஆனாலும் கூட இப்ப சமீபத்தில் 2-3 வருஷமா தானே வந்திருக்கிறார். அப்ப இந்த ரசிகர்கள் எல்லாம் தொண்டர்களாக மாறுவார்களா அப்படின்னு கேள்வி பாருங்க. அப்ப ஞாலம் கருதி இருப்பர், எப்ப வாய்ப்பு வரும் அது வரைக்கும் நம்முடைய கடமை. இப்ப சில இதெல்லாம் எதிர்பாராமல் நடக்கும். நாம கடையை செய்துட்டே இருப்போம், திடீரென்று ஒரு நாள் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருவோம். அதாவது ஒரு ஜோதிடர் எம்ஜிஆர் இடத்துல நீ முதலமைச்சர் ஆவீங்கன்னு சொல்லியிருக்கிறார். அவர் சிரிச்சிட்டு நீ போப்பா நீ அப்படின்ட்டார். இப்படி சூழல் அமைந்து அவர் முதலமைச்சர் ஆனோடனே முதல்ல அந்த ஆளப்படின்னு தேடி பிடிச்சாங்களாம். தேடி பிடிச்சி அவரை கௌரவப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. அப்போ அவருடைய பிறப்பில் இந்த இடத்தை தொட வேண்டும் என்ற ஒரு பதிவு இருக்கு. அதை நோக்கித்தான் அவர் நகர்ந்திருக்கிறார். ஆனா இதை நோக்கித்தான் நான் நகர்கிறேன் என்பது அவருக்கு தெரியாது. இப்ப ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யேன். இதெல்லாம் அந்த கர்ம பலன், இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதுக்கு முதல்ல இருந்தே தயார் பண்ணது பாருங்க. எல்லாம் காலத்தின் கணக்கு. எனவே காலம் கருதி இருப்பர், கலங்காது ஞாலம் கருதுபவர். மகரிஷியும் அதே மாதிரி தான் காலத்தை கருதி என்ன செய்தாருங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்தாச்சு, மிச்சத்தை யாரோ செய்வாங்க என்று இறைவன் பொறுப்பிலே விட்டு விட்டு போயிட்டார். இறைவா நான் கர்ம யோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என் உள்ளத்தை எழுப்பிவிட்டாய் அறிவேன், உறைவாய் என் உள்ளத்து அறிவாய் உனக்கு எனை தந்தேன், ஒரு சிறிய தொண்டனாக எனை உலகுக்கு ஆக்கு. முறையாக தலைவர்களை அறிஞர்களை இணைத்து முழு அளவில்
மனித குலம் உணர்ந்து ஏற்கச் செய்வாய். அப்பப்ப தலைவர் வந்து போனாங்க, ஆழியாருக்கு. ஆனா இன்னும் முனைப்போடு மகர்ஷியுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு வரல. அப்போ மறைவாக மாந்தருள்ளே அறிவாக உள்ள நீ மண்ணுலகில் மக்களிடம் பரவவிடல் வேண்டும். அதுக்கான அறிகுறி தெரியுது. இப்போ ஒரு 50 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த மாற்றம் நிகழ்ந்தே தீரும் என்று மகர்ஷி சொல்லி போனாங்க. இன்றைக்கு பார்க்கின்ற போது அதற்கான அறிகுறிகள் தெரிகின்றன. எப்போ தெரியாது. எனவே ஊக்கம் உடையான் ஒழுக்கம் பொருதகர் தாக்கற்கு பெரும் தகைத்து என்று காலம் அறிந்து செயல்படும் பக்குவத்தை பெற்றுவிட்டால் வெற்றிகளை குவிக்கலாம். ஆனா கொக்கு ஒக்க கூமும் பருவத்து மற்றதன் குத்து ஒக்க சீர்திடத்து என்று அந்த கொக்கு எப்படி உணவை கவுக்கிறதோ அந்த நிகழ்ச்சியை சொல்லி வள்ளுவர் இந்த அதிகாரத்தை முடிக்கிறார். இப்படி ஆப்பர்ச்சுனிட்டி, சந்தர்ப்பம் என்பது இறைவன் கொடுக்கின்ற கொடை. தவறாது பயன் கொண்டால் வாழ்க்கை சிறப்படையும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அருமை ஐயா, சிறப்பாக விளக்கம் வழங்கி நம் அனைவரையும் வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர் புகழ் மெய் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஆமா, தொடருங்கம்மா ஒருங்கிணைப்பை. வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். பிரம்மஞான கவி மற்றும் உலகநல வாழ்த்து பாட அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் வழக்கு முடித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இடைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர்வுடல்களில் மதி உயர்ந்தே உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகம் எல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை
களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தி தந்து நற்சிந்தனை வழங்கிய ஞானாசிரியர்கள் மற்றும் பாடல்கள் பாடிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம், உடல் நலம், மனவளம், பொருள் வளம், தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு இறை அருளாலும் குரு அருளாலும் இனிதே நிறைவடைகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.